அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அலைக்கும், குட் ஈவினிங் டு ஆல். தமிழுக்கும் அமுதென்று பேர். இப்பாடல் வரியை பாடியவர் யார்? இப்பாடல் அடிகள் இடம்பெறும் நூல் எது என்பதை இந்த கணக்கினுடைய இறுதியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கணக்குள்ள போகலாம். 30 தொழிலாளர்கள் கொண்ட நிறுவனத்தின் சராசரி விகிதம் ரூபாய் 4000 மற்றும் மேலாண்மை ஊழியரின் ஊதியத்தை சேர்த்தால் சராசரி 4300 ஆகும். எனில் மேலாண்மை ஊழியரின் ஊதியம் என்ன? கணக்கு புரியுதுங்களா? 30 தொழிலாளர்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சராசரி விகிதம் ரூபாய் 4000. அதே கம்பெனியில் மேலாண்மை ஊழியர் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய சராசரி விகிதம் சேர்த்தோம்னா 4300. அப்படின்னா அந்த மேலாளருடைய ஊதியம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாங்க கணக்குள்ளே போயிடலாம். 2 ஸ்டெப் தாங்க, ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஒரு கம்பெனியில் மொத்தம் எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்காங்க? 30 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சராசரி விகிதம் ரூபாய் 4000. ஸோ இதை பெருக்கிட்டா என்ன வரும்? 1,20,000 கிடைக்கும். அதே கம்பெனியில் இந்த ஒர்க்கர்ஸோடு சேர்த்து ஒரு மேனேஜர் இருக்கார், அவரையும் சேர்த்தா மொத்தம் எவ்வளோ நபர் ஆகிடும்? 31 நபர். அப்போ சராசரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4300 என மாறுது. அப்படின்னா இதை பெருக்கணும், நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1,33,300 கிடைக்கும். இப்போ 1,33,300 1,20,000 நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா 13,300 என கிடைக்கும். இதுதாங்க மேலாண்மை ஊழியரின் ஊதியம். புரிஞ்சுதுங்களா? தமிழுக்கும் அமுதென்று பேர். இப்பாடலடிகள் இடம்பெறும் நூல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இன்பத்தமிழ் அப்படின்ற இடத்திலிருந்து எடுத்தது இந்த பாடல் வரிகள். இதை இயற்றியவர் பாரதிதாசன். நன்றி, வணக்கம்.